இது வரைக்கும் பேசுனதுக்கு பதிலாக பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சுமத் அவர்கள் பெருமாள்மணி பேசுனதுல ஒரு பாயிண்ட் இருந்தது, இது கடந்து போகணும், திமுக இதை வச்சு அரசியல் பண்ணுதுன்ற ஒன்றும். பெருமாள்மணி சொல்றது இது ஒரு ரொம்ப டாக்டிக்கலான மூவ். இந்துத்துவ வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு, அது பாஜகவுக்கு போகாம அதிமுக அப்படி உள்ளுக்கு இருந்து தடுக்குதுன்ற பார்வைக்கு உங்க எதிர்வினை? இது ரொம்ப அபத்தமான வாதம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவுக்கும் ரொம்ப பெரிய முரண் கிடையாது. இவங்க சஃபாரியில் போனால் அவங்க சுமோவில் போவாங்க. அந்த இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய மையப்புள்ளியே கலைஞர் தான். கருணாநிதி ஆன்டி கருணாநிதி அப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல். ஏன்னா திமுகவினுடைய, அதாவது ஏடிஎம்கே இஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் த டிஎம்கே, அதாவது திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அதிமுக. அதிமுக அவருக்கு கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் தொடங்கினது தான் அதிமுக. அவருக்கு பின்னால் நிறைய பேர் வராங்க, அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து கூட வராங்க. அதற்கு பிறகு பார்ட்டியை பில்டப் பண்ணுறாங்க, பார்ட்டி பவரில் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல. ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மெல்லிய முரண் அப்படின்னா, மெல்லிய அளவில் தான் கொள்கை முரண் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் திமுக உள்ளே இருக்கும்போதும் கூட அவர் நாத்திகவாதியாக அவர் இருக்கலை. நாத்திகம் பேசுறது தான் திமுகவினுடைய கொள்கைன்னு இல்லை. திமுக ஆரம்பத்திலிருந்து சொல்றதே ஒன்றை குலம் ஒருவனே தேவன். அவங்க ஆன்டி ஹிந்துன்னு சொல்லலை, ஆன்டி முஸ்லிம்னு சொல்லலை, ஆன்டி கிறிஸ்டியன்னு சொல்லலை. அவங்க அதாவது மதத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லலை. ஒன்றை குலம் ஒருவனே தேவன். கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. இதை தான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுக ஆன்டி ஹிந்து அப்படின்னு கட்டமைக்கிறதே முதல்ல தப்பான வாதம். இது ஆரம்பத்திலிருந்தே எல்லா தரப்பிலிருந்தும் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே மதத்துக்கோ அல்லது நம்பிக்கைகளுக்கோ எதிரான அரசியல் கட்சிகள் கிடையாது, எந்த கட்சியுமே. இப்ப நீங்க அதிமுகன்ற அந்த ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செக்யுலர் பார்ட்டி தான். இன்னைக்கும் நான் அதான் சொல்றேன், செக்யுலர் பார்ட்டி தான். அவங்க கிட்ட இருந்து மைனாரிட்டி ஓட்டு ரொம்ப விலகி போயிருச்சு, மைனாரிட்டிஸ் இனிமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதும் சரியான வாதமாக புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று அவர் சொன்னாரு, பிஜேபி ஆன்டி பிஜேபிசம் இந்த பீரியட். ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் ஹெவியா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுக்குதுன்னு சொல்றதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஜெயலலிதா இருந்த போது நாங்க உள்ள அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதே தவறு, இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை முதுகுல தூக்கி சுமக்குது. They were forced to go into an alliance. சுமத், நீங்க எப்படி இது அதிமுகவுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடியா நீங்க பார்க்கலையா? இது அவங்களுக்கு சாதகமான அம்சமா தான் நீங்க பாக்குறீங்களா சுமத்? சுருக்கமா. அதுக்கு முன்னாடி எனக்கு புரியல. திமுக ஒரு ஆன்டி ஹிந்து பார்ட்டி இல்ல அப்படிங்கிறதுக்கு அது என்ன பேசிஸ்ல கட்டமைக்கப்படுகிறது? சனாதன தர்மத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கூறியாச்சு. இந்து மதத்துல திருமணத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் எவ்வளவு அசிங்கமான மந்திரங்கள் என்று கூறியாச்சு. ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை கோர பொம்மைகள் என்று அழைத்தாச்சு. எனக்கு எந்த லாஜிக்னு எனக்கு புரியல. அப்ப என்ன சொன்னா இது ஒரு ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்டா இருக்குங்கிறது விளக்குனாங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு புரிதல் அவ்வளவு போராடுறதுனால நான் கேட்கிறேன். இதெல்லாம் ப்ரோ ஹிந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்ட்னா எப்படி இருக்கும்? சோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாங்க, then we can know clearly. இத ஒரு அந்த ஃபைன் லைன்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. அத அந்த the thread of anti hinduism அப்படிங்கறத அத ஒரு பார்ப்பன எதிர்ப்பு என்று கட்டமைத்து, ஏன்னா ஆன்டி ஹிந்துன்னு வெளியே வர முடியாது. வெளியே வந்தாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம். அத ஆன்டி பிராமின் அப்படின்னு கட்டமைச்சு அந்த நேரோ பாத்துல போனா இது அப்படியே தொடர்ந்து போலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷன் தான் இப்ப தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அதிமுகவுக்கு பலன் தருன்றீங்க. நிச்சயமாக அதிமுக ஒரு ஹார்ட் ஹிந்துத்துவா போக கூடாது. பிஜேபி உடைய ஹிந்துத்துவா கொள்கைகள் என்பது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியவை, அதுல மாற்று கருத்தே இல்ல. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருப்பது தொடர்ந்து அதெல்லாம் நிச்சயமா கண்டனத்துக்குரியவை, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு இந்து கோயிலுக்கு போனாலோ இல்ல ஒரு இந்து மத விழாவுக்கு போனாலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ரீதியாக பேசுவதுங்கிறது அது தமிழ்நாட்டுல அந்த காலம் கடந்து விட்டது அப்படின்றாரு. ஒரு இந்து
மத பண்டிகை ஒரு விழாவுக்கு போனதை விமர்சிக்க முடியுமான்ற இடத்துல தான் திரும்ப திரும்ப இல்ல. ஏன்னா இன்று கூட முதலமைச்சர் முதல்ல வந்து ரெண்டு முரண்பாடான விஷயங்களை முதல்ல இருந்தே வந்து சமப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது ரெண்டுமே இப்ப இந்து முறை நடத்தக்கூடிய ஒரு மாநாடோ அல்லது ஒரு இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டமோ ரெண்டும் வந்து சமமானது அல்ல. இது முதல்ல வந்து ஒரு மதம் சார்ந்த விழாவே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விழா. இப்போ ஒரு இது இப்தார் நோன்பு விழா இருக்கிறது அல்லது கிறிஸ்துமஸ் விழா இருக்குன்னா அங்க வந்து ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இல்ல அதிகபட்சம் வந்து எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கோரிக்கைகள் வைப்பார்கள். ஆனா இங்கே முருகபக்தர் மாநாடுன்னு நடந்தது வந்து முருகனை பத்தியோ ஆன்மீகத்தையோ பக்தியையோ மையப்படுத்தி நடந்த விழாவே கிடையாது. இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான கருத்துக்களை வந்து முன்வைத்து நடத்தப்பட்ட ஒரு விழா. இது முழுக்க ஒரு மதவாத விழா. இன்னொன்று, இந்த விழாவை நடத்திய இந்து முன்னணி அமைப்புங்கிறதும் அது வெறுமனே ஒரு ஆன்மீகம் சார்ந்த அமைப்பு கிடையாது. அது வந்து அது தொடங்கிய காலத்திலிருந்தே வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான மதவாத கருத்துக்கள் முன்வைத்தது. நான் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலிருந்தே ஒரு 20லிருந்து 30க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் தங்கள் வீட்டிற்கு தாங்களே பெட்ரோல் குண்டு வீசி கைது செய்து போயிட்டிருக்கார்கள். என்ன காரணத்துக்காக? இதெல்லாம் முஸ்லீம் பண்ணாங்க, கிறிஸ்தவர்கள் பண்ணார்கள்னு பொய்யான காரணத்தை சொல்லி ஒரு மத கலவரத்தை தூண்டுவதுதான். ஆனால் நீங்க இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டையும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டையும் சமப்படுத்துவது என்பதே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு செயல். ஆனா சுமன் சொல்லுது, நீங்க சொல்வது வேற ஒரு கோணத்துல பேசல. அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு, பதில் சொன்னோம். ரெண்டாவது விஷயம், அவர் முதல்லயே சொன்னாரு திமுகவும் செக்குலர் கட்சி கிடையாது, பிஜேபி செக்குலர் கட்சி கிடையாது. கடைசியில் எங்க விட்டு முடிக்கிறாருன்னா இந்து அப்படின்னாலே பிராமின்ஸ் அப்படிங்கிற இடத்துலதான் அவர் கொண்டு போய் வைக்கிறாரு. இதுவுமே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேங்க. நீங்க தான் ரொம்ப நேரம் பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. முதல்ல வந்து செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு மதச்சார்பின்மைகள்ல பிஜேபிங்கிறது தொடர்ச்சியாக வந்து இந்தியா வந்து இந்துக்கள் நாடாக அறிவிக்க வேண்டும்ங்கிறதுல இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுபான்மையர் வந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுறாங்களா பிரச்சாரத்தை பண்றாரு. இங்கே வந்து ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சார்னு சொல்லி ஒருத்தர் அகிலங்க கொலை செய்யப்படுகிறார். குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறை கட்டப்படுத்தப்படுகிறது. அகதி முகாமில் முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்படி என்ன இங்கே பார்ப்பனர்களுக்கு நெருக்கடி வந்து பார்ப்பன் மீது மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் அது அகதி முகாமில் இருக்காங்களா? விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இது சரியா தப்பாங்கிற ஒரு விவாதம் பெரிய டிபேட் சுகுணாதி. அவர் சொல்லக்கூடியது ஆன்டி ஹிந்துனாலே ஆன்டி பிராமின் தான் ஆன்டி ஹிந்துங்கிறார். அப்ப நான் பிராமின்கிறவங்க இந்துக்களா இல்லையா? சொல்லவே இல்லை. அப்படிதான் சொன்னீங்க. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. ஆன்டி இந்து நேரடியா வர முடியாதுங்கறனால ஆன்டி பிராமின் வர்றாங்க அப்படிங்கறீங்க. அப்ப இந்து நீங்க சொன்னதாங்க ஆன்டி இந்துங்கிற பேர்ல நேரா வர முடியாதுங்கறனால ஆன்டி பிராமின் முன்வைக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா ஆன்டி இந்துங்கிறது பிஜேபி தான். ஏன்னா இந்து சோகால்டு இந்துங்கிறவங்கள 97% பேர் பிற்படுத்தப்பட்ட பட்டியலோட பழங்குடியினத்தை இவருடைய இடஒதுக்கீடு இவர்கள் அச்சேராளருக்கான உரிமை அத்தனையும் மறுக்கக்கூடிய பிஜேபி தான் ஆன்டி இந்து. நான் என் பாயிண்ட மேக் பண்ணணும். நான் சொன்னது திமுக வெளிப்படையாக ஆன்டி இந்து என்று கூறினால் அது பெரும் அளவுல மக்களை வந்து எதிர் பிணைக்கு கொண்டு போயிரும். அதனால அவங்க ஆன்டி பிராமின் என்று அதை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொன்னதே தவிர ஆன்டி பிராமின் நான் சொல்லவே இல்லை. இவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த மாநாடு. ஏன்னா இந்த மாநாட்டுல முருகப்பெருமானுடைய பெருமையை எவ்வளவு பேர் பேசினாங்க. அவர் என்ன வெறும் அந்த பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் போட்ட ஸ்பீச் மட்டும் தான் பார்த்தாரு. அவரு எவ்வளவு நேரங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டாங்க. அந்த மாநாடு பெருமையை பேசிட்டாங்க. பட் அந்த மாநாடு நடத்துறதோட நோக்கங்கிறதே பிஜேபியோட இந்து அரசியலுக்கான மாநாடு தான். அது யார்கிட்ட இந்த பெர்மிஷன் வாங்கணும்? அதுதான் நானும் பேச மாட்டேன். அதுதான் தமிழ்நாடு சுமத்தை விட எனக்கு தெரியும் முருகனை பத்தி பெருமை பேசுறதுக்கு. என்னால அவரை விட அதிகமா சொல்ல முடியும். எங்களுக்கு பேர் சுப்பிரமணியன் தான். நாங்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். எங்களை எல்லாம் நீங்க எங்க தள்ள பாக்குறீங்க? போ, நாங்க எல்லாரும் இந்து தான். உங்களை விட அதிகமாக வழிபாடு நடத்துகிற இந்துக்கள் தான். பிராமணர்களை விட அதிகமாக மத நம்பிக்கைகள் கொண்ட இந்துக்கள் தான். நாங்க எங்களை நீங்க எங்க தள்ள பாக்குறீங்க? போ, நாங்க எல்லாரும் ஆன்டி இந்துனா நீங்க என்ன? போ, நீங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஆன்டியான ஆட்கள் தானே. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். மதத்தை கொச்சைப்படுத்த கூடாது. மதத்தையே உங்க மதத்தையே கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க தான் சார் கொச்சைப்படுத்துறீங்க. உங்களுக்கு யார் இருக்காங்க?